ஒருத்தனை 20 பேர் போட்டு அடிக்கிறாங்க, அது சுதந்திரமா? இல்ல சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் இந்திக்காரனை போட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டுறது, அது சுதந்திரமா? நான் சுதந்திரம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15, எல்லாருக்குமே இந்திய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்துக்காக ஒரு சில வார்த்தைகள் என்னோட மனசுல தோணுது, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பண்ணிக்கலாமா? இன்னைக்கு சுதந்திர நாள், இதுக்காக பல பேர் பாடுபட்டாங்க. அதனாலதான் இங்கே நின்று நான் பேசி நிற்கிறேன், அங்கே உக்காந்து நீங்க பார்த்து நிற்கிறீங்க, போக போக பார்த்து நிற்பீங்க, தொங்கினும் பார்த்து இருப்பீங்க. அதெல்லாம் போராடினாலதான் இங்க நம்ம இருக்கிறோம் இல்லையா? அதுதான் சொல்லப்படுது. ஆனா இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது நிறைய என்னோட மைண்ட்ல ஓவர் திங்கிங் ஆயினே இருக்கும். அதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது, இன்னைக்கு ஒருத்தனை 20 பேர் போட்டு அடிக்கிறாங்க, அது சுதந்திரமா? இல்ல ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி தூக்கி வீசிடுறாங்க, அது சுதந்திரமா? இல்ல ஒரு பெண்ணு நட்டு ரோட்ல இல்லைன்னா நைட்ல நடந்து போறதுக்கு பயப்படுறாங்க, அது சுதந்திரமா? இல்ல ஸ்கூலுக்கு படிக்க ஆரம்பிச்சா அங்கே சரக்கு பாட்டில் போட்டு நடிக்கிறது, அது சுதந்திரமா? இல்ல சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் இந்திக்காரனை போட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டுறது, அது சுதந்திரமா? நான் சுதந்திரம். இதெல்லாம் என்னோட மைண்ட்ல தோணினே இருக்குது. ஏன்னா இப்படி எல்லாம் நடக்குது, சுதந்திரம் நம்ம கொண்டாடுறது நான் தப்பு சொல்ல. ஆனா இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் சுதந்திரமா அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ள தோணுது. அதுக்குன்னு நீங்க சுதந்திரத்துல குத்த சொல்ற, நீ நம்ம ஊர்க்காரனே இல்ல வெளிநாட்டு அப்படியெல்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. என் மனசுல தோன்றதுதான் சொல்லிதான் சொன்னேன், அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம குறைக்கணும். நான் ஒருத்தன் நினைச்சேன்னா குறைக்க முடியாது, ஒருத்தனும் நினைச்சால் குறைக்க முடியும். இங்க நினைச்சேன், சொல்லணும்னு தோணிச்சு, சொல்லிட்டேன். இந்திய தினம் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 15 என்ஜாய் பண்ணுங்க. சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். அடுத்த முறை சந்திக்கிறேன். நான் உங்கள் அஃபீது பேஷ்.